மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் நடத்தினோம், ஃபெலோஸ் கோர்ஸ் நடத்தினோம். அதில் வந்து 300 இளம் மருத்துவர்கள், இந்தியா முழுக்கொண்டு படித்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்றைய தினம் வந்து ரெகுலர் கோர்ஸ் நடக்குது. இதில் வந்து 6 ஹாலில் வந்து கண்டினியூஸாக ப்ரோக்ராம் நடக்குது. அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அறுவை சிகிச்சை பண்ணதை வந்து மூத்த மருத்துவ நிறுவனர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து காமிக்கும்போது ஒரு இளம் மருத்துவர்கள் வந்து அதை எப்படி அவங்க செய்கிறத வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மருத்துவத்துறை வருஷம் தொழில்நுட்பத்தில் முன்னேறிட்டே போகுது, உங்களை அனைவருக்கும் தெரியும். இருதய பாதிப்பு அப்படின்னு சொல்றது இளம் வயதிலே ரொம்ப பேருக்கு வருதுன்றாங்க. இருதய ப்ரிவென்ஷனா இது இந்தியர்களுக்கு இருதய அடைப்பு, மாரடைப்பு நோய் அப்படிங்கிறது மற்ற நாடுகள் இருக்கிறதை விட அதிகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், முதல் காரணம் வந்து நம்முடைய மரபணுக்களே வந்து அதுக்கான காரணம். நமக்கு நல்ல கொழுப்பு என்ற கூடிய எச்சியல் கொழுப்பு வந்து கம்மியாக இருக்குது. அந்த கொழுப்பு வந்து கம்மியாக இருக்கிற காரணம்னா நம்ம ஜீன்ஸ், இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஒன்று. ரெண்டாவது காரணம் வந்து நம்ம உணவு பழக்கவழக்கம் மாறி போயிடுச்சு. நம்ம ஒரு காலத்தில் வந்து தமிழ் வார்த்தைகளில், தமிழ் இலக்கியங்களில் வறுத்தல் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. அவித்தல், வேக வைத்தல்ங்கிற வார்த்தை தான் இருக்குது. சங்க இலக்கியங்களில் வந்து வறுத்தலே இல்லை. இதெல்லாம் புதுசாக வந்தது தான். அதனால் இப்போ நம்ம வறுத்த ஃபுட்டை தவிர வேக வைத்த ஃபுட்டை யார் சாப்பிட்றா? ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வறுத்த ஃபுட்டு தான். அதில் வந்து பூரித கொழுப்பு அதிகமாக இருக்குது. அந்த பூரித கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது அது போய் இரத்த குழாய்களில் படியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் மற்றும் சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி, அதாவது அதாவது டால்டா என சொல்லப்படுகிற அந்த கொழுப்பெல்லாம் வந்து புதிதாக மனிதனால் உருவாக்கப்பட்டது. இயற்கையாக இருக்கிற தாவர எண்ணெயை வந்து ஒரு மெக்கானிசம் வச்சு அதை சேச்சுரேட் பண்ணிடுறாங்க. சேச்சுரேட் பண்ணால் டேஸ்ட் அதிகமாகுது. எந்தெந்த உணவு சுவையாக இருக்கிறதோ அதெல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், பூரித கொழுப்பு நிறைந்த உணவுகள் தான். இது கோவிடுக்கு அப்புறம், கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் அதிகமாகிருச்சா அப்படின்னா அதிகமாகிவிட்டது தான். ஏன்னா டேட்டா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவத்தில் சொன்னால் ஒரு 2 மடங்கு அதிகமாகிவிட்டது என்று தான் சொல்ல வேணும். அது காரணம் என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு இரத்த குழாய்கள் உள்பகுதியில் இருக்கிற செல்களை வந்து எண்டோத்தீலியம்னு சொல்லுவோம். இந்த எண்டோத்தீலியத்தில் வந்து ஒரு குறைந்த அளவு தணலை மூட்டுற மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு விதமான ஒரு இன்ஃப்ளமேஷன், அடிபட்டால் கை வீங்குதில்லை, அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருது. அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கு வந்து காரணம் வந்து அது என்ன, ஆல்ரெடி இருந்த பிளாக், அது நம்ம உடலில் இரத்த குழாய்களில் படிந்திருந்த கொழுப்பு இதெல்லாம் இருந்ததை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருச்சு. அதனால் வந்து அதனால் வந்து அந்த ஹார்ட் அட்டாக்கு வராமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குது. கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான்.